தொழிலும் வளமையும் கொண்ட தமிழக மாவட்டங்களில் ஒன்றுதான் நமது கன்னியாகுமரி மாவட்டம். இதைப் போன்று எழில் கொஞ்சும் கிராமச் சாலைகள் ஏராளம் உண்டு நமது மாவட்டத்தில். தக்கலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகிய கிராமம்தான் இந்த கிராமம். இந்த மலை கிராமத்தின் சிறப்பே இதன் நடுவே அழகாய் அமைந்துள்ள இந்த ஹெச்எம்எஸ் ஆலயம்தான். நம்ம இப்போ பன்னிப்பத்தில் இருக்க சர்ச்சுக்குள்ளாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த சர்ச் ரொம்ப அழகா இருக்கு, வாங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் இப்போது அமர்ந்திருக்கிற இடம் பன்னிப்பொத்தை என்ற அந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஹெச்எம்எஸ் ஆலயத்திலிருந்து இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பன்னிப்பொத்தை என்ற கிராமம் பெருஞ்சலம்பு என்ற பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பன்னிப்பொத்தை பகுதி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. மலைகள், குன்றுகள், பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியின் ஒரு பள்ளத்தாக்கு போன்ற பகுதியில் இந்த பன்னிப்பொத்தை அமைந்துள்ளது. இந்த பகுதியிலே 150 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கே ஏராளமான இயற்கை பயிர்கள் பயிரிடப்படுகிறது. முக்கியமாக அன்னாசி, ரப்பர், வாழை, ஜாதிக்காய், தென்னை, கமுகு இன்னும் கிழங்கு வகைகள் இங்கே பயிரிடப்படுகிறது. பெரும்பான்மையான மக்களுடைய பணி விவசாயமும் இன்னும் கூலி பணியாக இவர்கள் தங்களுடைய அன்றாட காரியங்களை இவற்றின் மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே ஆண்டுடைய மேலான கிருபையினாலும் அவருடைய வழிநடத்ததினாலும் ஆலோசனையினாலும் 2000ஆவது ஆண்டு இங்கே சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பிலே ஒரு ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றளவும் இந்த பகுதியிலே அழகாய் சிறப்பாய் ஆலய ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. அதன் பின்னர் ஆலயம் மிகவும் போதுமான இடவசதி இல்லாதது நிமித்தமாக இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கொற்றிகோடு சபையை சார்ந்த திரு வேதநாயகம் அவருடைய மகன் ரெவரண்ட் ஜஸ்டிஸ் அவர்கள் 10 சென்ட் நிலம் இந்த ரோட்டோரமாக கொடுத்தது நிமித்தமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அழகான தேவாலயம் இந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்குரிய முழு செலவுகளையும் மூலச்சல் சிஎஸ்ஐ ஹாக்கர் நினைவு திருச்சபையின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அர்ப்பணி இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தின் அங்கத்தினர்களுடைய பெரும் முயற்சியினாலே இந்த இடத்திலே அழகான ஒரு ஆலயம் கட்டித்தரப்பட்டது. இந்த ஆலயத்திற்கு ரெவரண்ட் எஸ்டி டதி நினைவு ஹெச்எம்எஸ் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு 19/11/2017 ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவும் மிக சிறப்பாய் ஆலயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஒழுங்காக ஆலய ஆராதனை நடைபெறுகிறது. அநேக மக்கள் இந்த இடத்திலே புதிதாக வருகிறார்கள், வந்து ஜெபிக்கிறார்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த சபையும் இந்த கிராமத்து மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாத்தீங்களா இந்த ஊர் எவ்வளோ அழகா இருக்குன்னு. மீண்டும் உங்களை புதிய கிராமத்தில் சந்திக்கிறோம். பாய்.